எஸ்ஜி ஸ்ரீதரன் யூடியூப் நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இப்போது நம்ம இருப்பது பிஎஸ் ஸ்கூல் மயிலாப்பூர் விவேகானந்தா ஹால். சரோஜா தேவி மறைந்து ஒரு வருடமாகிவிட்டது. அபிநய சரஸ்வதி என்றும் கன்னடத்து பைங்கிலி என்றும் போற்றப்படும் சரோஜா தேவி மறைந்து ஒரு வருடமாகிவிட்டது. காலச்சக்கரம் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக சொல்கிறது. சரோஜா தேவி நம்ம முன்னாடி பார்த்தது அவங்க ரிசப்ஷன் நடந்தது நியூ உட்னஸ் மயிலாப்பூரில். அப்போ நான் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் படிச்சிருந்தேன். எங்கள் மாமா சரோஜா தேவிக்கு ஆடிட்டராக இருந்தார், அவரோட போயிருந்தேன். அப்புறம் நான் பேங்க்கில் வேறு பார்த்து ஒரு ஐஓபியில் இருந்து இது பண்ணி அப்புறம் சரோஜா அவரோட ஃபங்க்ஷன்லாம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள பார்த்து மீட் பண்ணி ஃபங்க்ஷன்லாம் பார்ப்பேன். ரொம்ப பழகுறதுக்கு ரொம்ப இனிமையான ஒரு சரோஜா அவர்கள் அவங்கள மாதிரி பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் சரோஜா மட்டும் பழக்கம் ஆனாங்க. ஃபங்க்ஷன் நான் பார்ப்பேன், பேசுவேன். அப்புறம் சிவாஜி ஃபிலிம்ஸ் ராமகுமார் அவர் ரொம்ப எனக்கு ஃப்ரெண்டு. அவர் எங்கள் பேங்க் அக்கௌண்ட் தான் சிவாஜி ஃபிலிம்ஸு. அவர் மூலமாக அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க சரோஜா அக்கா. அப்புறம் ஒரு வாட்டி சென்னைக்கு வச்சு ஃபோன் பண்ணுவாங்க. ராஜஸ்ரீ மேடம் ரொம்ப எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்க சரோஜா தேவி சென்னைக்கு வச்சு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நானும் ராஜஸ்ரீயும் சேர்ந்து சரோஜா தேவி மீட் பண்ணுவோம். ரொம்ப நல்லவங்க, அவ்வளோ ஸ்வீட்டாக பேசுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க சரோஜா தேவி பழகவே மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. அவங்க நல்லவங்க கிடையாது, ரொம்ப தங்கமானவங்க. அவங்கள மறக்கவே முடியாது. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி, ராஜேந்திரன் எவ்வளோ பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்க. எப்போ அவங்க அவங்கள ஆன்மதான் மறைஞ்சு விட்டது, நம்ம உள்ளத்தை விட்டு அவங்க மறையவில்லை. சரோஜா தேவி ஒரு சிறந்த நடிகை. தமிழில் மட்டும் இல்லாத பல மொழிகளில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இல்லாத ரசிகர் கூட்டமே கிடையாது, அவ்வளவு ரசிகர் கூட்டம். இப்போ 60-70 வயசானவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் கனவு கண்ணின்னு சொல்லுவாங்க. ஹேமமாலினியே ட்ரீம் கேர்ள்னு சொல்லுவாங்க நார்த்தில். தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் சரோஜா தேவி தான் ட்ரீம் கேர்ள் ஃபார் த யங்ஸ்டர்ஸு. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நடித்த படம் எல்லாம் ஒன்றொன்றும் ரொம்ப ஹிட்டு. அவங்களுக்காகவே அந்த படம்லாம் ஓடும். ஃபேன்ஸ்னால் அவங்கள மாதிரி அன்பாக பேசி பார்க்கவே முடியாது. எல்லாத்தையும் ஒரு ரொம்ப இதாக பேசுவாங்க. அப்புறம் மெட்ராஸ்க்கு எப்போ வந்தாலும் அவங்க ராஜஸ்ரீ மேடத்துக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்புறம் நல்லா பழக்க மாட்டாங்க. நான் ராஜஸ்ரீ அக்காவோட சரோஜா பார்க்க போவேன். அங்கே போனோடனே ராஜி வாவான்னு அவ்வளோ ஆசையாக கூப்பிட்டு ஸ்ரீதர் எப்படி இருக்கீங்க விசாரிப்பாங்க. நான் ஒரு சமயம் உங்களுக்கு என்னம்மா பிடிக்குன்னேன். எனக்கு போலி பிடிக்குன்னாங்க. ஒரு 20 போலி எடுத்துகிட்டு கொடுத்தேன். அவங்க ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. அவங்கள நினச்சாலே கண்ணெலாம் கலங்கிறது. அந்த மாதிரி நல்லவங்களை பார்க்க முடியாது. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க எல்லா படத்துலையும் ஆக்ட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரோஜா தேவியும் ராஜ்ட்டு ரொம்ப வீழ்த்து வழிகள். ஸோ அது போய் இன்டர்வியூவில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுத்தேன் ராஜஸ்ரீக்கு, சரோஜா பற்றி சொல்லுவாங்க. அப்போ அவங்க பேசினாங்க. அதுலேருந்து சில பார்த்து நீங்கள் பார்க்க போகிறாங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜிக்கி அவர்களின் சகோதரர் திரு நாராயணசாமி அவர்கள் நல்லி சார் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை அணிவிப்பார்கள். டைரக்டர் ஸ்ரீதர், எஸ்ஜி ஸ்ரீதரன் யூடியூப் சேனல் சார்பாக எஸ்ஜி ஸ்ரீதரன் அவர்களே இந்த பொன்னாடியை அணிவிக்கிறார்கள். அதை தவிர கல்யாண பரிசில் அத்தனை பாட்டுகளும் சூப்பர். அது காசினோ தேட்டர் வெளியே வந்தபோது சுமார் 15 இடத்துக்கு மேலே பேசிப்பேன். அப்போ எனக்கு வயசு 11 வயசு 12 வயசு தான். என்ன 10-11 வயசுக்கு மேலே தான் இருக்கும். தவிர அவங்க நடித்த பாகப்பிரிவினை,
பார்த்தால் பசி தீரும். அதுக்கப்புறம் நிறைய பணமா பாசமா, அப்புறம் அரச கட்டளை, அத்தனை பாட்டுகளும் எல்லாமே புஸ்தகம். நானே அவருடைய இது ரசிகனாக இருந்ததுனால பி சுசீலாவை பற்றி ஒரு புஸ்தகமே எழுதி அவர் சுசீலாவை பாடி அவருக்கோசரம் பாடிய பாடல்களை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன். தவிர சுசீலா சரோஜா தேவிக்காக பாடும்போது ரகசியம், பரம ரகசியம் ஒரு பாட்டு சுசீலா பாடியிருப்பார்கள். அது சரோஜா தேவியே பாடியது போல அவர்கள் பாடியிருப்பார். அது அவருக்கு மேலும் பெருமை சேர்த்து அவரை பார்க்கும் ரசிகர்கள்லாம் நீங்களே பாடினீங்களா என்று அவரிடம் கேட்பார். இல்லை என்று சொல்லி ஒரு பேட்டியில் தெரிவித்தார். வணக்கம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ரசிக பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எஸ்ஜி ஸ்ரீதரன் யூடியூப் சேனலுடன் இணைந்து விண்டேஜ் ஹெரிடேஜ் நிகழ்த்தும் இந்த அழகு சிரிக்கின்றது என்று தலைப்பிட்டிருக்கும் இந்த அரிய நிகழ்ச்சியானது அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி நடிகை சரோஜா தேவி அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளான ஜூன் 14 தேதியை ஒட்டி நடக்கிறது. நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் ரசிகர்களையும் நண்பர்களையும் வருக வருக என்று மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றோம். தவிர இந்த நிகழ்ச்சியில் நாம் பெரும் மதிப்பிற்குரிய நடிகை கலைமாமணி ராஜஸ்ரீ அவர்களுக்கு எஸ்ஜி ஸ்ரீதரன் யூடியூப் சேனல் சார்பாக அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி நினைவு விருதினை இந்த சந்தர்ப்பத்தில் வழங்குவதை பெருமையாக கருதுகின்றோம். எங்கள் அழைப்பினை ஏற்று நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் எங்களது பெரும் மதிப்பிற்குரிய பத்மபூஷன் திரு நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லி சார் ஆரம்ப காலத்திலிருந்து விண்டேஜ் ஹெரிடேஜ் அமைப்பின் புரவலர். அவர் இல்லை என்றால் விண்டேஜ் ஹெரிடேஜ் அமைப்பு அந்த காலத்திலேயே இருந்திருக்காது. அவ்வளவு அவருடைய நட்பும் அவருடைய ஆதரவும் நமக்கு என்றும் தேவை. அது இன்று வரை தொடர்வதை நினைத்து பெருமை அடைகிறோம். தவிர நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மெல்பர்ன் வாழ் திரு சுஷில்குமார் நாயுடு அவர்களையும் முன்னாள் பிராந்திய இயக்குனர் திரு முகமது இப்ராஹிம் கலீல் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். Jimpa, jimpa, jimpa.
போறான் வர போறான் தாளத்தோட தாலி கட்ட போறான் கட்ட போறான் மனை தேடி மச்சான் வர போறான் வர போறான் தாலி கட்டும் வீரன் அவன் யாரு எந்த ஊரு மாலை கட்ட வேணும் கொஞ்சம் கூறு என்ன பேரு மனை தேடி மச்சான் வர போறான் வர போறான் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், என்டி ஃபேன்ஸ், அதாவது நடிகர் திலகம் ஃபிலிம்ஸ் அப்ரிசியேஷன் அசோசியேஷன் என்று ஒரு அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் மாதம் ஒரு நடிகர் திலகத்தினுடைய படத்தை திரையிட்டு அந்த படம் சம்மந்தப்பட்ட நபர்கள், அதாவது அவங்க ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் சைடாக இருந்தாலும் சரி, அவங்கள ஹானர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாக நடிகர் திலகம் அவரோடு ராஜஸ்ரீ இணைந்து நடித்த நீலவானம் திரைப்படம் 60 வருஷங்களை நிறைவு செய்வதை ஒட்டி ஒரு திரையிடல் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அன்றைக்கி தவிர்க்க முடியாத காரணங்களால் அவங்களால வர முடியலன்னு சொல்லி தகவல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி அவங்களுக்காக கொடுக்க வைத்திருந்த அந்த ஒரு ஷீல்டு இந்த ஒரு சந்தர்ப்பத்தில், அவங்க இந்த ஒரு அவார்டு வாங்குகிற நேரத்தில் இது கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை அனுமதித்த ஸ்ரீதன் சாருக்கும் சுந்தர் சாருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ உங்கள் எல்லாரும் முன்பாக அந்த விருதை அவருக்கு வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ், கன்னடம், மலையாளம், ஹிந்தி மொழிகளில் கதாநாயகியாக நடித்து புகழ்பெற்ற அபிநய சரஸ்வதி என்று பாராட்டப்பட்ட திருமதி சரோஜா தேவி அவர்களின் முதலாண்டு நினைவு அஞ்சலி விழா. இது ஒரு நெகிழ்வான தருணம். நீடித்த புகழுடன் நிறைவாழ் வாழ்ந்த அமரரான அவர் இன்றும் நம் நினைவிலும் திரைப்படங்களிலும் வாழ்ந்து வருகிறார். தான் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் தத்ரூபமாக நடித்து காட்டியவர். இவரது நடன காட்சிகளை கண்டு மகிழ்ந்தவர்கள் சோக காட்சியில் உருகி போயிருக்கிறார்கள். எங்கள் கலை வாடிக்கையாளர்களான சினிமா நட்சத்திரங்களில் இவர் மிக முக்கியமானவர். இவருடன் சில பொது நிகழ்ச்சிகளிலும் திரைப்பட தொடர்பான நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டிருக்கின்றேன். எல்லோருடனும் நன்றாக பழகக்கூடியவர். இவரது இழப்பு என்போன்ற ரசிகர்களுக்கு சோகம்தான். அவர்கள் மன ஆறுதலுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விழாவின் சிறப்பு விருந்தினரான கே. முகமது இப்ராஹிம் கலீல் அவர்கள் ICCR இந்தியன் கவுன்சில் கல்ச்சரல் ரிலேஷன் என்ற மத்திய அரசாங்கத்தின் பண்பாட்டுத் துறையில் தென்பிராந்திய இயக்குநராக வெகு சிறப்பாக பணியாற்றியவர். கலைஞர்களுடன் தூதரங்களுடன் நல்ல தொடர்பு வைத்துக் கொண்டுள்ளவர். சென்னையில் பல கலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்திய பெருமைக்குரியவர். வெளிநாடுகளிலிருந்து இங்கே கலை பயில வந்த மாணவ மாணவிகளுக்கு பேருதவியாக இருந்திருக்கிறார். இவர் இங்கே சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ் மற்றும் பிற மொழி திரைப்படங்களில் கதாநாயகமாக நடித்துள்ள கலைமாமணி ராஜஸ்ரீ அவர்கள் சற்றே நகைச்சுவை கலந்த யதார்த்தமான கதாபாத்திரங்களை வெகு இயல்பாக நம் கண்முன் நிறுத்தியவர். காதலிக்க நேரமில்லை, பாமா விஜயம் போன்ற திரைப்படங்களை நாம் மறக்க முடியுமா? இவர் இன்று அபிநய சரோஜாதேவி பெயரிலான அபிநய சரோஜாதேவி விருதினை பெறுகிறார். இவரை நான் மனமாற வாழ்த்துகின்றேன். தமிழ்த்துறையில் புகழ்பெற்ற பின்னணி இசை ஜோடியாக இருந்த AM ராஜா ஜிக்கி அவர்களின் உறவினரான சுஷில் குமார் நாயுடு அவர்கள் AM ராஜா ஜிக்கி விருதினை பெற்றார். இன்றும் AM ராஜா ஜிக்கியின் குரல் மூத்த ரசிகர்களின் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. பாத்திரனுக்கு ஏற்ற பாவனையுடன் பாடியவர்கள் அவர்கள். அவரது மறைவு தமிழ்த்திரை இசை உலகத்திற்கு மிகவும் பெரிய நஷ்டம். ஆனாலும் ஒருவித ஆறுதலும் இவர்களது பாடல்கள் பதிவு செய்யப்பட்டு இன்றும் கேட்கலாம். சரோஜா அவர்கள் நடித்த படங்களை இன்னும் பார்த்து ரசிக்கலாம். விஞ்ஞானம் நமது கலைகளை வாழ்வித்து வருகிறது என்பதற்கு இவர்கள் சம்பந்தமான பதிவுகளே சாட்சி என்று சொல்லலாம். சிறப்பு விருந்தினர் கே. முகமது இப்ராஹிம் கலீல் அவர்களுக்கு மீண்டும் வணக்கம் செலுத்தி ராஜஸ்ரீ அவர்களுக்கும் சுஷில்குமார் நாயுடு அவர்களுக்கும்
வாழ்த்து சொல்லி சரோஜா அவருக்கு ஏஎம் ராஜாஜிக்கு அவருக்கும் அஞ்சலி செலுத்தி என் உரை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. எங்கள் அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து இந்த விருதினையும் வழங்கி அருமையான ஒரு பேச்சையும் வழங்கி நல்லி குப்சாமி செட்டியார் அவர்களுக்கு எஸ்ஜி ஸ்ரீதரன் யூடியூப் சேனல் சார்பாகவும் விண்டேஜ் ஹெரிட்டேஜ் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சச்சுமா அவர்கள் சரோஜாவை பற்றி தன்னுடைய நிறைவை பகிர்ந்து கொண்டார். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஒரு பாட்டு ஞாபகம் வருது. இப்ப இங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு நிஜமாவே அந்த நாள் ஞாபகம் வருது. நான் சரோஜா தேவி அக்கா, சச்சு, அம்பிகா எல்லாம் நாங்க ஆக்ட் பண்ணும் போது வரல, அப்புறமா வந்தாங்க. நானும் பவானியும் ஆக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க என்னை விட சின்னவங்க இருந்தாலும் ஆக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு கன்னட படத்துல. சரோஜா தேவி எனக்கு ரொம்ப ரொம்ப பழக்கம். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க கூட பார்த்துருப்பீங்க அவங்க. ஆனா எனக்கு ஒரு நினைவு ரொம்ப பாதிச்சிச்சு. அவங்க லாஸ்ட் இயர் வந்து சென்னைக்கு வந்தாங்க. அவங்க கூட நான் எப்பவுமே என்ன கோயிலுக்கு போறதோ சினிமா கூட பார்த்துருக்கேன் அவங்களோட. பொன்னியின் செல்வம் லாஸ்ட் படம் நாங்க 2 பேரும் பார்த்தது. இதுக்கு முந்தி எல்லாம் சாந்தி தியேட்டர்ல எல்லாம் நாங்க போய் படம் பார்க்கறது, ஷாப்பிங் போறது, நகை கடைக்க போறது, துணி கடைக்க போறது, அப்படி எப்படி ஷாப்பிங் ஹோட்டலுக்கு எல்லாம் போவோம். சின்ன வயசுல ஏன்னா நான் ஏவிஎம்ல இருக்கும்போது பர்மனெண்ட் ஆர்டிஸ்டா இருக்கும்போது, சச்சு கூட பர்மனெண்ட் ஆர்டிஸ்டா தான் இருந்தாப்பா 10 வயசுல இருக்கும்போது. ஆனா சரோஜா தேவி நான் வந்து கன்னடம் தெலுங்கு ஆக்ட் பண்றதுனால அந்த படம் எல்லாம் ஷூட்டிங் அப்பல இருந்து எனக்கு சரோஜா தேவி அக்கா எங்க விட்ட சீனியர் ஆனாலும் எனக்கு ரொம்ப பழக்கம். அப்பல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க 2 பேரும் ரொம்ப சேர்ந்து இருக்கோம். எப்பவுமே நான் பெங்களூர் போனா அவங்க வீட்டுக்கு போகாம இருக்க மாட்டேன். அவங்க வீட்டுல சாப்பாடு எல்லாம் வைப்பாங்க. சென்னைக்கு வந்தா எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அப்படி எல்லா நேரத்துக்கும் நாங்க எல்லாம் மீட் பண்ணுவோம். அவங்கள பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு, சொல்லிட்டே போகலாம். அப்படிப்பட்ட நட்பு எங்களது. அந்த காலத்துல லாஸ்ட்ல வந்து சென்னைக்கு வந்தப்ப லாஸ்ட் இயர் ஏன்னா அந்த நினைவு எனக்கு இப்போ கூட அப்படியே மனசுலயே நிற்குது. வந்தப்ப எப்போ வந்தாலும் மார்னிங் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் இருப்பேன். அன்னைக்கு வந்து லாஸ்ட் டைமும், ஆனால் அதுதான் லாஸ்ட் டைம் வர்றது. அவங்க சென்னைக்கு வந்தப்ப நான் கிளம்புற போய் ரொம்ப நேரம் உட்காந்தேன். மத்தியான டைமில் வந்து சொன்னாங்க நான் கிளம்புறேன் அக்கான்னு சொன்ன உடனே இல்லை சாப்பிட்டுட்டு போனா இல்லைக்கா நான் போனேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி என்னமோ நானும் கிளம்புறதுக்கே எழுந்துச்சேன். அவங்க என்ன பண்ணாங்க, நான் எப்போ சாதாரணமாக கை பிடிச்சி போயிடுவாங்க. அன்றைக்கி ஒரு ஹக் பண்ணாங்க. அது என்னோட லைஃப்பில் மறக்க முடியல. அப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்ச உடனே எனக்கே மூச்சு கொஞ்சம் திணறிடுச்சு. அக்கா நீங்கள் உட்காருங்க அக்கா, நீங்கள் கீழே விழுந்துருவீங்க உட்காருங்க சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னொடனே கதவு வரைக்கும் வந்துட்டு லிஃப்டில் நான் ஏறி போகும்போது பத்திரமா போ ராஜி பத்திரமா போன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பெங்களூர் போனதுக்கப்புறம் 2-3 வாட்டி தான் பேசினாங்க என் கூட. ஒரு வாட்டி சொன்னாங்க நான் கீழே விழுந்துட்டேன், எனக்கு கை ஃப்ராக்சர் ஆச்சு, ரொம்ப வலிக்குது, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே 2 டேஸ்க்கு 3 டேஸ்க்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுவாங்க. நான் பண்ணலைன்னாலும் ஏன் பண்ணலைன்னு கேட்பாங்க. அப்படிப்பட்டவங்க. அப்புறமா வந்து அவங்க கீழே விழுந்துட்டாங்க, ஃப்ராக்சர் ஆச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் பேசலை என்கிட்ட ஃபோனில். என்னடா ஃபோனில் பேசலேன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டரோட மருமகள் வந்து வருணான்னு இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன அக்கா ஃபோனை எடுக்கிறது இல்லை, நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு உடனே இல்லைம்மா இல்லை ஆண்டி கீழே விழுந்துட்டாங்க, ஃபோனு கையில் பிடிச்சி பேச முடியாது, அதனால் அவங்களால முடியல, ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. 3 months வரைக்கும் நான் அவங்க கூட பேசவே இல்லை அவங்க இருக்கும்போது. அப்படி எப்பவுமே இருந்தது இல்லைன்னா திடீர்னு ஒரு நாள்
சச்சு ஃபோன் பண்ணான் எனக்கு மார்னிங். அப்போ சச்சு எப்போவுமே எனக்கு எந்த நல்ல தகவலானாலும் கெட்டதானாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவான் சச்சு. ராஜி இப்படி ஆச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னா. எனக்கு ஒரே ஷாக்கு. என்ன சச்சு என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு. இல்லை இப்படியா, நீ கேள்விப்படலையா? இரு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணி அவங்க ரொம்ப இதுவாக இருந்தாங்க. எனக்கு அப்புறம் டிவியில் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா இவ்வளோ நாள் பேசல, திடீர்னு போயிட்டாங்கன்னு ஒன்று. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது, ஆனால் எல்லாரும் போக வேண்டியது தான் ஒரு நாள். ஆனால் ரொம்ப அவங்கள நினச்சா நான் இப்போ கூட என்ன நினைப்பேன்னா, அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க, இன்னும் பெங்களூரில் இருக்காங்க. அந்த மைண்ட்லேயே தான் நான் வந்து எப்போவும் ஹாப்பியாக இருப்பேன். அவங்க ஃபோட்டோ பார்ப்பேன், அவங்க சாங்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அவங்கள பற்றி எப்போ பார்த்தாலும் நம்ம ஸ்ரீதர் அவர் இருக்காரு, அவரும் என் கூட சரோஜா தேவி அக்கா கிட்ட பார்க்க போகும்போது அவர் எப்பவும் கூட வருவார். வந்துட்டு அவங்களுக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு போவார். அப்படி நானும் அவரும் எப்போவுமே அவங்க சென்னைக்கு வந்தால் கோவிலுக்கு போனாலும் எங்கே போனாலும் எங்கள் கூடயே ஸ்ரீதர் அவர் வருவார். அது என்ன ராசியோ தெரியல எங்களுக்கு ஸ்ரீதர் அவருக்கு. அவங்க கல்யாண பரிசில் அவருக்கு ஸ்ரீதர் டைரக்டரு, காதலிக்க நேரம் இல்லை எனக்கு ஸ்ரீதர் டைரக்டரு. இப்போ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ரீதர் வந்துட்டார். அவருக்கு படம் பிறந்ததுலேருந்து சினிமா ஃபீல்டு அவருக்கு எல்லாம் புக்ஸு எல்லாம் இருக்குது. அவ்வளோ பைத்தியம். சரோஜா தேவி அக்கா படம் வந்தால் டிவியில் உடனே எனக்கு ஃபோன் பண்ணார். அக்கா இன்னைக்கு சரோஜா தேவி அக்கா படம் அந்த சேனலில் வருது, இந்த சேனலில் வருதுன்னு. அப்படி ரொம்ப பழக்கம். அவரும் நானும் தான் லாஸ்ட்டில் பார்த்தோம். அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுந்தர் அவருக்கு சரோஜா தேவி பாட்டு, என் பாட்டு, நாங்கள் பிறக்கிறதுக்கு முந்திலிருந்து பாட்டு கூட அவர் பாடிடுவார். அந்த பாட்டுன்னா அவருக்கு அவ்வளோ இது. என்னை பார்த்தோம்னா ஒரு பாட்டு பாடிடுவார். சரோஜா தேவி பேர் எடுத்தோம்னா ஒரு பாட்டு, சச்சு பேர் எடுத்தாலும் யார் பேர் எடுத்தாலும் ஒரு பாட்டு பாடிடுவார். அவ்வளோ அழகாக பாடுவார் அவர். அப்புறமா வந்து சச்சு நானும் கூட, சச்சு பற்றி சொல்லணும்னா சச்சு நானும் கூட ஏவிஎம்ல அந்த நாள் 10 வயசுலேருந்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. சின்ன வயசில் பர்மனெண்ட் ஆர்டிஸ்டாக இருந்தோம் நாங்கள். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் எதுக்கு வேணாலும் நாங்கள் போயிட்டே இருப்போம். அப்புறம் என்னோட பையனோட கல்யாணத்துக்கு கூட சச்சு, ஏல ஜெயந்தி இவங்க எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்கள நான் மறக்க முடியாது. ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மனசுக்குள்ளே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் சச்சு நாங்கள் எல்லாம் ஏன்னா அந்த வயசுலேருந்து 10 வயசுலேருந்து இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது, அப்பப்போ மீட் பண்ணுறது. நாங்கள் எல்லாம் ஒன்றா ஒரு கூட பிறக்காத சகோதரி மாதிரி, சிஸ்டர்ஸ் மாதிரி. அவங்க ஃபேமிலி எல்லாம் எனக்கு ரொம்ப தெரியும், எங்கள் ஃபேமிலி எல்லாம் அவங்களுக்கு தெரியும். உங்களை எல்லாம் இன்றைக்கி மீட் பண்ணிவிட்டு நான் என்னென்னமோ கதை சொல்கிறேன். அப்புறம் சுஜலதா இவங்கள பார்த்தா எனக்கு ராஜ்ரோஸ் ராக்கா ஞாபகம் வருவாங்க. இவங்க எப்போ முருகனா ஆக்ட் பண்ணாங்க, சின்ன முருகனா. அப்போ வந்து ராஜ்ரோஸ் ராக்கா வந்தால் இவங்க கூட தான் நாங்கள் ஜாஸ்தியாக. இப்போ திடீர்னு கேட்டால் எங்களுக்கு மறந்து வந்துடும் இல்லையா? இந்த வயசில் போய் கேட்குறீங்களே. திருவிளையாட. ஆமாம், அதில் திடீர்னு என் படமே எனக்கு ஞாபகம் வராது. அவங்க படம் எந்த படம்னு கேட்குறீங்களே நீங்கள். அப்புறம் வந்து பவானி நானும் ஒரு கன்னட படத்தில் ஆக்ட் பண்ணோம், நாகக்கன்யான்னு சொல்லிட்டு. அதில் நான் நாகக்கன்யா, அவங்களும் 2 பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்ணோம். அப்புறம் அம்பிகா பற்றி சொல்லலை. அம்பிகா வந்து எங்களுக்கு அப்புறம் வந்தவங்க. அவங்க படம் பாக்யராஜ் அவங்க நடித்த படங்க, நிறைய படங்க பார்த்து அப்போ எவ்வளோ சுறுசுறுப்பாக மெலிசாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. நல்ல கலரு, நல்ல அழகாக இருப்பாங்க. இப்போ மோல்ட் ஆயிடுச்சு பேசு, இன்னும் அழகா அம்மன் மாதிரி இருக்காங்க. இப்போ அப்போ ஆர்டிஸ்ட், இப்போ அம்மன் மாதிரி இருக்காங்க அம்பிகா. அவங்க யார் தெரியுமா? பவானி யார் தெரியுமா? ரிஷேந்திரமணி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, நீங்க பார்க்கல. நடிச்சு பார்த்துருப்பீங்க. நான் நடிச்சே இருக்கேன் அவங்க கூட. பக்த ராமதாஸ் என்ற படத்துல கண்ணாம்பா அம்மாவும் ரிஷேந்திரமணியும் ஆக்ட் பண்ணாங்க. நான் அப்ப சின்ன கமலாவை ஆக்ட் பண்ண, சின்ன பொண்ணா. அப்புறம் சரோஜா தேவி அக்கா நானும் தெலுங்கு படத்துல பிரமீலார்ஜுனன்ற படத்துல ரிஷேந்திரமணி அம்மா இருக்காங்க. என் டி ராமராவ் எல்லாம் நாங்கள் எல்லாம். நான் கிருஷ்ணரை வந்து மார்வழி ஒரு டைப்பு தெலுங்கு படத்தில். சரோஜா தேவி அக்கா, ரிஷேந்திரமணி, நானும் எல்லாம் ஆக்ட் பண்ணோம். அதனால என்னை பழசெல்லாம் கேட்டால் போயிடுவாங்க.
ஏஎல்எஸ் ஜெயந்தி அவங்க படத்தில் நான் நடிக்கலை, ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் சொன்னேன் இல்லையா, என் பையனோட கல்யாணத்துக்கு சச்சுவும் ஏஎல்எஸ் ஜெயந்தி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதை நான் மறக்க முடியாது. எங்கே பார்த்தாலும் என்ன அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு ரொம்ப இது, அவங்க பொம்மை கொழுக்கெல்லாம் போவோம். அப்படி எல்லாம் பழக்கம். அப்புறம் ஜிக்கி, ஏஎம் ராஜா அவர்கள், ஜிக்கி அவங்கள வந்து எனக்கு 2-3 படத்தில் பாட்டு பாடியிருக்காங்க. கன்னடத்துலேயும் தெலுங்குலையும் பாடியிருக்காங்க. நான் ஜிக்கி அவங்கள பார்த்தேன். ஏன்னா அவங்க வந்து ஜெமுனாராணியும் அவங்களும் சேர்ந்து எப்போவுமே லாஸ்ட் கச்சேரிக்கெல்லாம் போவாங்க. ஆனால் ஜிக்கி அவங்க ஏஎம் ராஜா வந்து நாங்கள் இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது அஞ்சலி தேவி அம்மாவுக்கு நிறைய பாட்டு பாடுவாங்க. சுவர்ண சுந்தரி, மணாளனே மங்கையன் பாக்கியம், அதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப நல்லா பாடுவாங்க ஜிக்கி அம்மா. எனக்கு கூட பாடியிருக்காங்க கன்னடத்தில். 10 மாத பந்தத்தில் பாடியிருக்காங்க. அப்புறம் கன்னடத்தில் பாடியிருக்காங்க. தெலுங்கு டப்பிங்கில் எல்லாம் அவங்க பாடியிருக்காங்க. ஏன்னா ஜெமுனா ராணி அவங்களும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப நல்லா அவங்க கூட நல்லா பழகியிருக்கேன் எனக்கு. இன்னைக்கு சுசில் குமார் நாயுடு அவருக்கு என் கையோல அவருக்கு விருது கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாவம், அவர் அங்கேருந்து மெல்பார்ன்லேருந்து வந்திருக்காரு. உங்களெல்லாம் பார்த்ததில் உங்கள் கூட இன்னைக்கு பேசுகிற பாக்கியம். டாக்டர், எனக்கு எங்கள் ஃபேமிலி டாக்டர் 40 இயர்ஸா தேஜா హాస్పిటల్ అంబత్తూర్, டாக்டர் விஜய் சாரதி గారు அம்பத்தூரில் தேஜா ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு. நாங்கள் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். அவங்க ஒய்ஃபும் டாக்டர் சரோஜினி, அவங்க பையனும் இப்போ பெரிய டாக்டர். இந்த ஃபங்க்ஷனுக்காக அவர் அந்த அம்பத்தூர்லேருந்து பாருங்க இங்கே வந்திருக்காரு. ரொம்ப கிரேட். ஏன்னா சரோஜா தேவின்னா எல்லாருக்கும் உயிர். அவங்க பேர் சொன்னபடியே வராதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு மேடையில் இவங்க எல்லாம் அம்பிகா எல்லாம் வந்தாங்கன்னா இந்த காலத்தை அவங்க கூட வந்தாங்க பாருங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு இதுவாக இருக்கும் அவங்களுக்கு. சரோஜா தேவி அவங்க கூட ஆக்ட் பண்ணலை அவங்க, இருந்தாலும் அம்பிகா சரோஜா தேவி பேர் சொன்ன உடனே இத்தனை பேர் எல்லாரும் வந்தாங்க. நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்களெல்லாம் பார்த்ததுலேருந்து. நான் ஒன்றும் என்ன பேசணுமோ எனக்கு தெரியல. இன்னைக்கு சரோஜா தேவி அக்கா நினச்சிட்டு அவங்க பற்றி பேசுறதுல ஒரு ஆனந்தம் சந்தோஷம் எனக்கு ரொம்ப கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த பெருமையெல்லாம் பாவம் ஸ்ரீதர் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இந்த ப்ரோக்ராம் எப்படியாவது பண்ணணும் சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணி இன்னைக்கு பண்ணதில் அவர் கிரேட். இது வரைக்கும் யாருமே பண்ணலை, இவர் பண்ணாருன்னா ரொம்ப கிரேட். சுந்தரம் அவர், ஜானகிராமன் அவர், இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுல சரோஜா தேவியை இன்னும் எல்லாரும் மனசுக்குள்ளே இருக்காங்க. அவங்க எப்போவுமே நிரந்தரமாக இருக்காங்க. அவங்க எங்கேயும் போகல, நமக்குள்ளே தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட அவங்க இருக்கிறதுனால தான் என்னை பேச வைக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் என்னுடைய சகோதரிகளுக்கும் இன்று சரோஜா தேவி அவர்களின் 1வது ஆண்டு விழா அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் முதல் வணக்கம். ராஜஸ்ரீயும் அவங்க சரோஜா தேவியும் ரொம்ப க்ளோஸு, ரொம்ப 2 பேரும் பயங்கரமான க்ளோஸு. நானும் பேசுவேன், அவங்க கூப்பிடலன்னா சில நான் கூப்பிடுவேன். ஆனால் நான் கொஞ்சம் அவங்கள கலாய்ப்பேன், சும்மா இருக்க மாட்டேன். ஏதாவது சொல்லி அவங்க என்ன சச்சு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் அப்படின்னா நான் ராஜி கேட்டால் அவங்கள கேட்க மாட்டேனே, நான் நீங்கள் தான் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க அப்படின்வாங்க. இல்லைம்மா சும்மா அவங்கள இது பண்ண. அவள் ஃபோன் எடுக்கலைன்னா எனக்கு தான் ஃபோன் வரும். அப்போவே தெரிஞ்சுப்பேன், ஓ ராஜி ஃபோன் எடுக்கலை இன்றைக்கி, அதனால தான் இன்றைக்கி இந்த அம்மா நம்மளை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு. அப்புறம் சொல்லுவாங்க, சச்சு கொஞ்சம் சொல்கிறியா, ஃபோனே எடுக்கலை அப்படின்னு ரொம்ப ஆசையாக பேசுவாங்க. எப்படியா இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஸ்டுடியோன்னு ஒன்று இருந்ததுனால எங்களுக்கெல்லாம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லா லாங்குவேஜும் ஒரியாலேருந்துலாம் வருவாங்க, பெங்காலிலேருந்து வருவாங்க, சிங்களத்துலேருந்து வருவாங்க. சிங்களம்ன்ற லாங்குவேஜ் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, அந்த ஆர்டிஸ்ட்டை பற்றியே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா
மங்கம்மா சபதம் வந்து சிங்களத்தினுடைய இதை வந்து இங்கே ஜெமினியில் வந்து எடுத்தாங்க. அது அப்போது ஒரு ஆர்டிஸ்ட் வந்தா, நல்ல கருப்பாக இருப்பா, பட் ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ், அவ்வளோ அழகாக இருப்பா. அவளுக்கு ஒன்றுமே புரியாது, எங்களுக்கும் ஒன்றும் புரியாது. பட் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு சும்மா கையாலேயே இப்படி இது பண்ணி பேசுவோம். ஸோ எதுக்காக சொல்ல வரேன், அப்போ ஒரு ஃபேமிலியாக தெரியறதுக்கு எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் வந்து போய் ஆக்ட் பண்ணுறோம், பக்கத்தில் இருக்கிறவங்க சில சமயம் இருந்தால் இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க முடிச்சுட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க போய் கேரவனில் உட்காந்துருவாங்க. நாங்கள் வருவோம், நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம். படத்தை பார்த்தா தான் தெரியும், ஓ இந்த ஆர்டிஸ்ட் தான் பக்கத்தில் நமக்கு பதில் சொன்னாங்களோ நம்ம டைலாக்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம். ஏன்னா இப்போ கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுது. அம்பிகா, ராதாவோடையும் பண்ணியிருக்கேன், அம்பிகாவோடையே சில படத்தில் பண்ணியிருக்கேன். அம்பிகா அம்மாலாம் என் மேலே ரொம்ப ஆசை. அவங்களுக்கு இன்னொரு சிஸ்டர் கூட எனக்கு தெரியும், அம்பிகாவுடைய இன்னொரு சிஸ்டர் கூட எனக்கு தெரியும். ராஜஸ்ரீ நானும் வந்து நான் சைல்டு ஆர்டிஸ்ட் ஏற்கனவே கொஞ்சம் வந்துட்டேன். நான் ராணி, தேவதாஸ், அவ்வையார் அப்படிலாம் ஆக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஏவிஎம்ல வந்து பாய் பாய்னு ஒரு ஹிந்தி படம் எடுத்தாங்க. அதில் சின்ன சின்ன பசங்களாக வச்சு ஒரு சாங் வரும். அப்போ ராஜஸ்ரீ நான்லாம் ஒன்றா அங்கே டான்ஸ் தண்டாயுத படிப்புல தான் அந்த கம்போஸ் பண்ணுவார். அப்போல்லாம் வந்து பெரிய பெரிய பரதநாட்டிய ஆசிரியர்கள்லாமே வந்து இந்த ஓரியன்டல் டான்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, லைட் மூமெண்ட், இதெல்லாம் வந்து அன்றைக்கி பரதநாட்டிய ஆசிரியர்களே பண்ணாங்க. அவங்க அதுக்குன்னு தனியாக இல்லை, ஆனால் அதுக்குன்னு தனியாக ஹீராலால் அவர் மாதிரி நேற்று கூட வஞ்சிக்கோட்டை வாலிபன் வந்து டிஜிட்டலில் கலர் பண்ணி எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சாங்க. நான் யூடியூப்பில் சில சமயம் தேடி தான் தேடுவேன். யாரோ ஒருத்தர் அம்மா நீங்கள் இதை பாருங்கன்னு அனுப்பிச்சாங்க. என்ன மாதிரி டான்ஸ் இன்னை வரைக்கும் தமிழ் சினிமாவில், இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே அது மாதிரி ஆர்டிஸ்ட்டும் கிடையாது, ஆடுறதுக்கு ஆர்டிஸ்ட்டும் கிடையாது, எடுக்க போகிறதும் இல்லை, அந்த மாதிரி அமைய போகிறதும் இல்லை. நிச்சயமாக சொல்கிறேன், நான் அவ்வளோ அருமையான டான்ஸு. ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டையும் இப்போ நான் வந்து இப்போ காலகட்டத்தில் கூட இப்போ நயன்தாராவது கூட அன்னபூரணின்ற படத்தில் எல்லா ஆர்டிஸ்டையும் தான் மீட் பண்ணுறோம். பட் நாங்கள் அப்போ இருந்த மாதிரி நிச்சயமாக இருக்கிறதுக்கு இப்போ சில வாய்ப்புகள் இல்லை. ஒரு சில பேர் இங்கேருந்தே தான் வருவாங்க. இப்போ பவானியினுடைய பாட்டியோடு நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். மாயா பஜார்லாம் வந்து ரிஷேந்திரமணி தான் பண்ணுவாங்க, அவ்வளோ ஆசையாக இருப்பாங்க. என்னோட என்ன சைல்டு ஆர்டிஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இப்போ கூட சொல்லுவேன், சினிமான்றது வந்து ஒரு குடும்பம். அது எனக்கு வந்து ஒரு குடும்பம் மாதிரி தான் நான். ஸோ இதில் இருந்தவங்க எல்லாரோடையுமே நான் ராஜஸ்ரீ கூட ஏதாவது வேணும்னா என்ன ராஜஸ்ரீ உனக்கு இல்லைன்னா அவங்க சன் வந்து ஃபாரினில் இருக்கும்போது ராஜஸ்ரீ இங்கே தனியாக தான் இருந்தா, வந்து போவார் அவர். அப்போ நான் சொன்னேன், ராஜஸ்ரீ உனக்கு எது வேணும்னாலும் நீ சொல்லு, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் தான். அப்புறம் ஸ்ரீதர் சாரியை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். மாதிரி இவர் ரொம்ப நல்ல மனுஷன், ஏதாவது ஒன்று வேணும்னா உபகாரத்துக்கு டக்குன்னு வந்து செய்யணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன்னா அவருக்கு சினிமாவும் ரொம்ப பிடிக்காது, சினிமாவில் தெரியாத விஷயமே கிடையாது, அத்தனையும் சொல்லுவார், ரொம்ப நல்ல மனுஷர் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ ராஜஸ்ரீ மாதிரி இன்றைக்கி வந்து கூப்பிட்டு இன்றைக்கி இந்த அவார்டை கொடுத்ததில் எங்கள் சினிமா சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் எல்லாருடைய சார்பாகவும் ரொம்ப நன்றி. அவர் ஸ்ரீதருக்கு ரொம்ப நன்றி. சரோஜா தேவியெல்லாம் நிச்சயமாக மறக்கவே முடியாது. அதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. என்னன்னு கேட்டால் அவங்க நடித்த ஹீரோஸ், கேரக்டர்ஸ், ரெண்டாவது பாட்டு. ஏன்னா கேரக்டராவது நீங்கள் விஷுவலாக பார்த்தா தான் இது பண்ண முடியும். பாட்டு கேட்ட உடனே சிட்டுக்குருவின்னொடனே சரோஜா தேவின்னு சொல்லிடுவோம், மல்லிகைன்னு சொன்னோடனே கேஆர் விஜயான்னு சொல்லிடுவோம், பத்மினின்னாக்கா அந்த இந்த இன்னொரு பாட்டு சொல்லிடுவோம், நீலவண்ண கண்ணாவோட. அந்த மாதிரி சாவித்திரி அம்மானா அவங்களுக்கு அவங்க காலம் அந்த பாட்டு சொல்லிடலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கும் அந்த பாட்டு லைன் எடுத்தோடனே அந்த ஆர்டிஸ்டுடைய முகம் நமக்கு ரோஜா மலரை விடுங்க, அது என்னது நான் எதுக்கு சொல்லிடுறேன். அதான் அந்த பாட்டு இவ்வளோ வருஷம் வரைக்கும் எல்லா பாட்டோடையும் போட்டி போடுது. நான் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமே எனக்கு அதுதான். ரோஜா மலரேன்ற சாங் வந்து அதுக்கப்புறம் நிறைய இப்போ வந்து 2000 இதெல்லாம் தாண்டி போச்சு. அப்போ இல்லாத பாட்டை எல்லாமே அவர் எம்எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி தானே, கவிஞர் தானே. ஸோ அவங்கெல்லாம் இல்லாமல் இந்த பாட்டெல்லாம் எப்படி இருக்கும், சுசீலாமா, பிபிஎஸ், ஜிக்கிமா எனக்கு பேபி ஆர்டிஸ்டாக இருக்கும்போது எனக்கு தேவதாஸ்லாம் ஜிக்கிமா பாடியிருக்காங்க, மருமகள்னு ஒரு படத்தில் ஜிக்கி பாடியிருக்காங்க, கே ராணி பாடியிருக்காங்க, லதா மங்கேஷ்கர் எனக்கு பாடியிருக்காங்க. நான் பேபி ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ஹிந்தி படத்தில் லதா மங்கேஷ்கர் பாடியிருக்காங்க. பாடாத, அதாவது இந்த சினிமாவில் வந்து நான் பார்த்த சினிமா இனிமேல் யாருக்குமே கிடைக்க போகிறது. பெஸ்ட்டு ஸ்பிரிட் வந்து எங்கள் பீரியடு தான் அது. அடுத்தது பார்க்க போனால் நிச்சயமாக அம்பிகாவுக்கும் ஓரளவுக்கு இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் போக போக எல்லாமே ரொம்ப மாறிட்டுருக்கு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் எல்லாரையும் சந்திச்சு நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. ஏன்னா நான் மயிலாப்பூர் வாசி, நான் தான் மயிலாப்பூர்னாக்கா எனக்கு அவ்வளோ இஷ்டம். இன்னும் கூட இந்த இடத்த விட்டு நான் கொஞ்சம் தான் தள்ளி போயிருக்கேனே தவிர இந்த இடத்த நான் ஒரு தடையாவது மாதத்தில் ஒரு தடையாவது சுற்றி பார்க்காம போவே மாட்டேன். நான் அருமையான இடம், பல கலைஞர்கள் வாழ்ந்த இடம் இது.
இதில் இல்லாத கலைஞர்களே கிடையாது. இங்கே இருந்து கஷ்டப்பட்டு சினிமாவில் என்ட்ராகி அதுக்கப்புறம் தான் வெளியில் போனாங்க எல்லாரும். அப்புறம் பெரிய ஆளாகி தான் போனாங்க. சுந்தர்லாம் ரொம்ப சப்போர்ட் அவர் ஸ்ரீதருக்கு. ஏன்னா ஒரு மனிதர் ஒரு இதை முயற்சி பண்ணால் அதுக்கு கூட எத்தனை பேர் வேணுன்றது நிச்சயமாக இருக்குது. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு விழாலாம் எடுத்து அவர் இவ்வளோ தூரம் எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப நிறைவான இது. லாஸ்ட் வீக் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அம்பிகா மேடம் கொஞ்சம் பேசுங்க. அம்பிகா மேடம் அவர்களை மேடைக்கு அழைத்து ஒரு சில வார்த்தைகள் அவர் மனசு விரும்பும் சரோஜா தேவி பற்றியும் பேசலாம், ராஜஸ்ரீ பற்றியும் பேசலாம், தன்னை பற்றியும் பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த 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 ஃபங்க்ஷனை பற்றி எனக்கு ஜே தான் மெசேஜில் போட்டிருந்தாங்க. அப்புறம் அதை என்னமோ தெரியல, யூஸ்வலி மெசேஜ் பார்த்ததுக்கப்புறம் நான் டிலீட் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி இந்த ஃபங்க்ஷன் போட்டது எப்படியோ ப்ரெஸ் பண்ணி சேவ் ஆயிடுச்சு. சேவ் ஆகி ஒரு 2 days முன்னால் என்னோட இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு பார்க்கும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்தது. அப்போ நான் நினச்சேன் 12ஆம் தேதி மெட்ராஸில் இருந்தால் எனக்கு இப்போவுமே மெட்ராஸ் தான், சென்னை ஆகலை. ஆமாம், சென்னை ஆகலை, மெட்ராஸ் தான். ஸோ அப்போ நான் நினச்சேன் 12ஆம் தேதி மெட்ராஸில் இருந்தால் கண்டிப்பாக போகணும். ஏன்னா எனக்கு பிடிச்ச எப்போவுமே 70s 80s எந்த ஹீரோயின்ஸாக இருந்தாலும் சரி எனக்கு பிடிச்சவங்க அவங்க. ஏன்னா ராஜேஸ்வரம்மா கூட நடிக்கிறேனோ இல்லையோ அவங்க ட்ரெஸ்ஸஸ் அவங்க நாகேஷ் சார் கூட பண்ண ஒரு படத்தில் அவங்க போட்ட ட்ரெஸ் அப்படியே காப்பி பண்ணி நான் உனக்காக ஒரு ரோஜாவில் போட்டிருக்கேன். ஆமாம். ஸோ அவங்க கூட நடிக்க முடியலைன்னாலும் அந்த டைமில் இருந்து ஆர்டிஸ்டுங்களோட ட்ரெஸ், அவங்க மேக்கப்பு, அந்த கண்ணு, அவங்க பேசுகிற விதம் அதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணி நான் என்னோட சாங்கில் போட்டுடுவேன். ஆமாம், உங்கள் ட்ரெஸ்ஸு, நீங்கள் போட்ட ட்ரெஸ்ஸு, சரோஜா தேவி அம்மா போட்ட ட்ரெஸ்ஸு, அப்புறம் அவங்கள மாதிரி நடித்து காட்டுறது. நான் பெங்களூர் போகும்போது சரோஜா தேவி அம்மா வீட்டுக்கு போவேன். போயிட்டு அவங்கக்கிட்ட உட்காந்துட்டு அவங்கள மாதிரியே பேசி காட்டுவேன். கலாய்க்கிறியா அப்படின்னுவாங்க. நான் சொல்லுவேன் இல்லையே அப்படின்னுவேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். அந்த டைமில் இருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுகளும் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க 80s இருந்தவங்க தான் பியூட்டிஃபுல், இல்லைன்னா 90s இருக்கிறாங்க. அழகிங்கன்னா நீங்கள் தான்மா. உங்களுக்கு அப்புறம் தான் எல்லாமே. உங்கள் ஃபீச்சர்ஸு, உங்கள் கண்ணு, உங்கள் சிரிப்பு, அதெல்லாம் இப்போ இருக்கிற ஒரு பொண்ணை பண்ண சொல்லுங்கள். அந்த உன் விழியும் என் வாழ சந்திச்ச இன்னொரு ஹீரோயினை பண்ண சொல்லுங்கள். இன்னொரு ஹீரோயினை நீங்கள் பண்ண சொல்லுங்கள். அந்த அன்று வந்ததும் இதே நிலா, அதில் அந்த அழகு, அந்த உன்னை ஒன்று கேட்பேன், அதெல்லாம் இன்னொரு ஹீரோயினை நீங்கள் பண்ண சொல்லுங்கள். பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் தான் அங்கே அழகு. உங்களை பார்த்தா நிஜமாவே அந்த டைமில் நான் வந்திருக்கலாம். அப்போ பட் ஏஜ் நிறையா இருந்திருக்கும், அதனால் வேண்டாம். ஸோ அதனால் உங்களை பார்த்தா தான் எனக்கு பொறாமையாக இருக்குது. அவ்வளோ அழகான உங்கள் கூட எல்லாம் மிங்கிள் ஆகுறது. அதுக்கு மெயின் ரீசன் நம்ம ஜேயும் சச்சுமாவும் தான். இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடிக்கடி சச்சுமாவுக்கு ஃபோன் பண்ணி எப்போ டார்லிங் மீட்டிங் அப்படின்னு கேட்பேன். நான் ஜேக்கிட்டேயும் கேட்பேன். அது அவங்களெல்லாம் மீட் பண்ணதுலலாம் நான் ரொம்ப சந்தோஷம். பவானி அக்கா கூட நான் பிகினிங் ஸ்டேஜில் என்னோட 4வது மலையாள படமாக பவானி சேச்சி கூட தான் நான் ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் எனக்கு பெஸ்ட் நியூ கம்மர் அப்படின்னு சொல்லி அந்த படம் பெரிய ஹிட், நீலத்தாமரை. அதுக்கப்புறம் இங்கே சகலகலா வல்லவன் நடித்த கட்டவண்டி ஹீரோயின் எப்படி எனக்கு பேர் வந்துச்சோ அதே மாதிரி நீலத்தாமரை நடிகைன்னு மலையாளத்தில் பேர் வந்தது அவங்க கூட நடித்த அந்த படம் தான் பெரிய ஹிட்டு. எம்டி வாசுதேவன் ஸ்கிரிப்டில், யூசுஃப் அலி கச்சேரி டைரக்ஷனில். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்தது, உங்களை எல்லாம் பார்த்தது, அவங்க கூட இருக்கிறது, அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் எனக்கு அதெல்லாம் பொக்கிஷமாக நான் ஃபீல் ஆகுறேன். இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜஸ்ரீ அம்மாவும் சரி, சரோஜா தேவி அம்மாவும் சரி, எல்லாரையும் மீட் பண்ணதில் எனக்கு வாணி சரி, எல்லாரையுமே அவங்க எல்லாம் ட்ரெண்ட் செட்டர்ஸ், ஃபேஷன் ட்ரெண்ட் செட்டர்ஸ். நான் அந்த லிப்புக்கு மேலே லிப்ஸ்டிக் எழுதுறது இவங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டது. ஆமாம், கண்ணு இப்படி நீட்டமாக எழுதுறது சரோஜா தேவி அம்மா பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். பெரிய ஐலாஷ் வைக்கணும்னு அவங்கள பார்த்து தான். அந்த அந்த நான் பார்த்ததுலே அந்த சாங்கில் அவங்க ஒரு லேஷ் ஒன்று வச்சுருப்பாங்க. இங்கிருந்து இது வரைக்கும் போகும் 1.5 கிலோமீட்டர் நீட்டத்தில். அதெல்லாம் வச்சு கற்றுக்கிட்டதே அவங்கள பார்த்து தான். ஸோ ஒரு ஃபேஷன் ஐகான்ஸாக இருந்து அவங்க கூட எல்லாம் பழகிறது, பார்க்குறது, அதெல்லாம் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்ததுக்கு ஜேக்கு நன்றி சொல்கிறேன். என்னை வர சொன்னதுக்கு, என் கூட நான் வரேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சச்சுமா இங்கே உங்களை எல்லாம் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக 100 வருஷம் நல்லா இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.
அம்பிகா மேடம் அவர்களின் சிறப்பான பேச்சுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ருஷியேந்திரமணி அவர்களின் பேத்தி ஆகுவார்கள். கந்தனுக்கு மாலை இட்டாள் கானகத்து வள்ளி மயில், அந்த பாடல் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த பாடலை படத்தில் பாடியிருப்பவர் இவர் தான். ருஷியேந்திரமணிக்கு இல்லை, அவங்க பேத்திக்கு. டாக்டர் ஷியாமளா அவர்களை இந்த பொன்னாடி அணிவிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கந்தனுக்கு மாலையிட்டாள் கானகத்து வள்ளி மயில், கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னான் காதல் சொல்லி. கல்யாண கோலத்திலே இந்த பொன்னாடியை மகிழ்வுடன் அணிவிப்பார்கள். சுஜிலிதா அவர்கள் ஏஎல்ஐ ஜெயந்திக்கு தோல்வி அணிவிப்பார். கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இன்ப காவிய கலையே ஓவியமே. கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இன்ப காவிய கலையே ஓவியமே. செழும் கனி போல சுவை தரும் மாமணி என் பாடிடும் பூங்குயிலே. செழும் கனி போல சுவை தரும் மாமணி என் பாடிடும் பூங்குயிலே. இன்ப காவிய கலையே ஓவியமே. கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இன்ப காவிய கலையே ஓவியமே. சுடர் மின்னல் கண்டு தாழை மலர்வது போலே உன்னை கண்டு உள்ளமே மகிழ்ந்தேனே. சுடர் மின்னல் கண்டு தாழை மலர்வது போலே உன்னை கண்டு உள்ளமே மகிழ்ந்தேனே. நீலவானம் இல்லாத ஊரே இல்லை, உலகினில் மழை இன்று ஏதும் இல்லை. அமுதே உனையன்றி வாழ்வே இல்லை, அன்பே இது உண்மையே. என்ப காவிய கலையே ஓவியமே. கண்ணில் வந்த மின்னல் போல் காணுதே என்ப காவிய கலையே ஓவியமே. அங்கும் இங்கும் விளையாடி அலை போல உறவாகி, அங்கும் இங்கும் விளையாடி அலை போல உறவாகி ஆனந்தம் காணும் நேரம் தானே. உள்ளத்தின் ஆசையே உன்னை உன்னை தேடுதே, உன்னை உன்னை தேடுதே. கொஞ்சி பேசும் கிளியே நல் இன்பம் தரும் ஜோதியே. மானே மலரினும் மெல்லியது காதலே. கொஞ்சி பேசும் கிளியே நல் இன்பம் தரும் ஜோதியே. மானே மலரினும் மெல்லியது காதலே. மகிழ்வும் நாமே புதுமை வாழ்விலே மகிழ்